ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் பருத்தி காடு தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு தண்ணி கொண்டு வந்தேன். இங்கே பாருங்கள் பருத்தி காடு தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பருத்தி காடெல்லாம் காடு பவர்ட்டில் ஓட்டி காடெல்லாம் கொத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி கட்டிட்டு இருக்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ தான் நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பருத்தி காடெல்லாம் தண்ணி கட்டிட்டு இருக்கிறோம். மலையிலலாம் பாதி செடி போனோன்னே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி செடி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் செஞ்ச கூலிக்குனாச்சு காய் வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பருத்தியில் செடியெல்லாம் இங்கே பாருங்க, இதுதான் பருத்தி காய். இங்கே பாருங்க, இதான் பருத்தி காய், இதான் பருத்தி பூ. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவெல்லாம் காஞ்சி இதுக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு செடிக்கு ஒரு 10 காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சு பாதி எல்லாம் செத்து போச்சு. இங்கே பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கட்டினாவே பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மழை வருமா என்னன்னு சொல்லி. பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எவ்வளவு செடி செத்து போச்சு, எல்லாம் சொட்ட சொட்டையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செடி எப்படி செத்து போச்சுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செடி இப்பதான் 2 காய் 3 காய் வச்சிருக்கு. அதுக்குள்ள இந்த பேஞ்ச மழையில ஒண்ணு இந்த பருத்தி செடியில வேர்க்கரையானாட்டம் எல்லாம் அரிச்சு செடி செத்து போயிருது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதோட கட்டாயிரும். வேர்க்கரையான அரிச்சதுன்னா இதோட செடி கட்டாயி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உடஞ்ச மாதிரி விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பேஞ்ச மழையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேரெல்லாம் எப்படி அழுகி போச்சுன்னு சொல்லி. தண்ணி நின்று எல்லாம் வேரெல்லாம் அழி போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் எவ்வளவோ தண்ணியில வெளியே எடுத்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்பவுமே செடியெல்லாம் சாகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மறுபடியும் எல்லாம் காஞ்சி தண்ணி கட்டிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சி தண்ணி கட்டிட்டு மறுபடியும் மழை வர்றதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வானிலை அறிக்கையில என்ன பண்ணுமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் தண்ணி கட்டாம பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ், செடியெல்லாம் வாடுது. பாருங்க காடுல எப்படி காஞ்சி போச்சுன்னு தண்ணி கட்டாமையே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை கிழல வரும்னு சொல்லி தண்ணி கட்டாமையே மழை வரும்னு சொல்லிங்க பாருங்க. செடியெல்லாம் சாவுது. 2-3 காய் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேல வரது சொல்லுங்க? நாங்க பண்ணனதே எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். விவசாயிங்க வேலை செஞ்சு நாங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி ஒரு செடி வளர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மழையில் பாதி அழிஞ்சு போயிடுது. வியாபாரிங்க விற்கிற விலையிலையும் பாதி அழிஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் விவசாயிங்களுக்கு நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருத்தி இந்த வருஷம் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு, போன வருஷம் ரொம்ப இதாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பருத்திலாம் போன வருஷம் விலை ரொம்ப கம்மியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. இருந்தாலும் நாங்க பண்ண வேண்டியது பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். இந்த வருஷம் ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு வரைக்கும் செலவு பண்ணிட்டோம். எத்தனை ஏக்கர் பருத்தி போட்டுருக்கோம் நாங்கள்? பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து ஒரு 4 ஏக்கர் பருத்தி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஏக்கருமே இந்த வருஷம் ஒன்றும் பருத்தி சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். பேஞ்ச மழையில் பாதி செடி செத்து போச்சு. இருக்க செடியுமே பார்த்தீங்களா ஹைட்டாக வரல. இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. செடிக்கு 4 காய் 5 காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்படி இருந்தா நாங்க பண்ணனது. போன வருஷம் ஆள் ஒசர செடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காத்து மழை வந்தா அது எல்லாத்தையும் சாட்சி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஆளுங்கெல்லாம் விட்டு கூலி ஆளுங்கெல்லாம் கொடுத்து எடுத்து நிறுத்தணும். மறுபடியும் காத்து வந்து சாட்சி வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வயல்ல நான் இருக்க இடத்துல நான் உள்ள போந்தா தெரியாத அளவுக்கு செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போன வருஷம் ஓரளவுக்கு விளைச்சல் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். விளைச்சல் இருந்தாலும் விலை இல்லை. இந்த வருஷம் விளைச்சலும் இல்லை, விலை எப்படி போகுதுன்னு தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியல. ஏதோ விவசாயிங்க நாங்கள் ஏதோ விவசாயம் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்தில் பார்த்தீங்களா யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவையில்லை. நம்மளால முடிஞ்சா பண்ணலாம், முடியலையா விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எந்த ப்ரெஷர் எதுவும் ஒர்க் ப்ரெஷர் டார்கெட்டோ எதுவுமே கிடையாது. ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். நம்ம தான் இங்கே முதலாளி, நம்ம தான் தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் விவசாயத்தை பற்றி கொஞ்சமாச்சும் சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் கெஞ்சி கேட்குறோங்க கிட்ட விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுங்க. விவசாயத்தை பற்றி எதுக்காக சொல்லித்தர சொல்கிறேன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? விவசாயம் வந்து இருக்குது இப்போ வர வர ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களாம் விவசாயம் பண்ண சொல்லலை, விவசாயத்தை பற்றி விவசாயிகளை பற்றி சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்களா, அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது விவசாயங்கிறது ஒன்று இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால விவசாயத்தை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு 1% சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும், இப்போ விவசாயம்னா இப்படி தான், விவசாயிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். உணவை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பாருங்க.
எங்களுடைய விவசாயம் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோவும் பாருங்க. அப்பதான் தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் விவசாயிகளோட சப்போர்ட் கஷ்டம். பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உங்களுக்கு தெரியும் விவசாயிகளோட கஷ்டம், விவசாயிங்க எவ்வளவு இது பண்றான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பாய்.